1206 முதல் 1526 வரை அவங்களுடைய வம்சம். அடிமை வம்சம் கிபி 1206 முதல் 1290 வரை. அடுத்தது கில்ஜி வம்சம் 1290லேருந்து 1320 வரை. துக்ளக் வம்சம் 1320லேருந்து 1414 வரை. சயது வம்சம் 1414 முதல் 1451 வரை. லோடி வம்சம் 1451 முதல் 1526 வரை. அடிமை வம்சத்தில் மாம்லுக் என்ற அரேபிய சொல்லுக்கு உடைமை என்று பொருள். பண்டகன் பாரசீக சொல். குத்புதீன் ஐபக் குத்பி மரபு 1206லேருந்து 1210 வரைக்கும் இருந்தார். அதுக்கப்புறம் இல்துமிஷ் முதலாவது இல்பாரி மரபு 1210லேருந்து 1266 வரைக்கும் இருந்தார். அடுத்தது பால்பன் இரண்டாவது இல்பாரி மரபு 1266லேருந்து 1290 வரைக்கும் இருந்தார். அதுதான் அடிமை வம்சம். அடுத்து குத்புதீன் ஐபக் 1206லேருந்து 1210 வரைக்கும் இருந்தார். அடிமை வம்சத்தை நிறுவியர் யாருன்னா குத்புதீன் ஐபக் தான். டெல்லிக்கரையில் இந்திரபிரஸ்தம் என்ற இராணுவ நிலையம் நிறுவினார். அரியணை ஏற்றம் 1206 ஜூன் 24 டெல்லி தலைநகரை லாகூருக்கு மாற்றி பின் மீண்டும் மாற்றினார். தனது பெயரில் நாணயங்களை வெளியிடல் குப்தா படிப்பத்தை விரும்பாதவர். ஜெசியா வரி விதித்தவர் யார்னா குத்புதீன். இஸ்லாம் பற்று கொண்டவர். லாக்பாக் ஷா என்று அழைக்கப்பட்டார். அடிமை அரசன் சூஃபி குவாஜா குத்புதீன் பக்தியார் நினைவாக குதுப் கட்ட ஆரம்பித்தார். டெல்லியில் கட்டப்பட்டது 238 அடி உயரம். சமரச கொள்கையை பின்பற்றினார். மசூதிகள் அஜ்மீரில் குவத்துல் இஸ்லாம் மசூதி, டெல்லி தாய்டின்கா கோஸ்பரா ஆகிய மசூதியில் கட்டினார். அறிஞர்கள் யார் ஆதரித்தனா ஹாசன் நிசாமி, பக்ரே முதீர். மத்திய மேற்கு சிந்து கங்கை சமவெளியை குத்புதீன் கைப்பற்றினார். மத்திய மேற்கு சிந்து கங்கை சமவெளியை யார் கைப்பற்றினார்னா குத்புதீன். கீழ்கங்கை சமவெளி முகமது பின் பக்தியார் கில்ஜி தலைமை படை மூலம் கைப்பற்றினார். மரணம் லாகூர் 1810 நவம்பர் குதிரை போலோ சவுகான் விளையாட்டில் இறந்தார். அடுத்து பார்த்தோம்னா ஆரம் ஷா 1210 8 மாதங்கள் ஆட்சி செய்தார். குத்புதீன் மகன் ஆரம் ஷா லாகூரில் முடிசூட்டுக் கொண்டார். அடுத்து பார்த்தோம்னா இல்துமிஷ் 1210லேருந்து 1236 ஆரம் ஷாவை கொன்று ஆட்சியை கைப்பற்றினார். யாருன்னா இல்துமிஷ் குத்புதீனோட மருமகன். ஷாம்சி இல்பாரி பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர். அபர்லாய் துர்க்கியர் ஆவார். சம்சுதீன் இல்துமிஷ் இயற்பெயர். இலம்கான் இவரின் தந்தை. லாகூரிலிருந்து டெல்லிக்கு தலைநகரை மாற்றினார். டெல்லி இரண்டாம் பாக்தாத். மேல்தட்டு அடிமைகள் துருக்கிய மங்கோலிய அடிமைகள். புக்காரா ஷாமர்கண்ட் பாக்தாத் மிகாரி அடிமைகளை வாங்கி துருக்கிய பட்டம் கொடுத்தனர். பின் ஆளுநராக நியமனம் செய்தார். குவாலியர் ரன்தம்பூர் அஜ்மீர் ஜலூர் ராஜபுத்திரர்கள் இடையேயான பிரச்சனையை சமாதானம் செய்தார். மங்கோலிய தளபதி செங்கிஸ்கான் தெமுஜின். மத்திய ஆசியா ஜலாலுதீன் மங்கபர்னி கவார் இஸ்மிஷா ஜலாலுதீன் ஆதரவு மரபு மூலம் செங்கிஸ்கான் படையெடுப்பை தவிர்த்தார். 40 குழுவை ஜஹல்கான்கள் பாதுகாப்புக்காக நிறுவினர். இவரின் அடிமைகள் ஷம்கி பாண்டகன். நாணய முறை பார்த்தோம்னா அரேபிய நாணய முறை ஆரம்பித்தார். டாங்கா தங்க வெள்ளி நாணயம் 175 மில்லிகிராம். ஜிடாஸ் செம்பு நாணயம். ஒருபுறம் இல்துமிஷ் மறுபுறம் ரஷ்யா முகம் பொறிக்கப்பட்டது மற்றும் அரேபிய எழுத்து பொறிக்கப்பட்டது. அடுத்து இக்தாதார் முறை. இராணுவத்தில் உள்ள வீரர்கள் இதிலிருந்து வருவாய் பெறுதல் மற்றும் வரி வசூலிக்க முடியும். அடுத்து குதிப்பினார் பற்றி 238 அடி உயரம் கட்டி முடித்தார். அஜ்மீர் அழகிய மசூதி கட்டினார். அறிஞர்கள் மினஸ் உஸ்திராஜ் தாஜுதீன் மாலிக் குத்புதீன் ஹசன் பக்குல் முல்க் இசாமி நிசாமுல் முல்க் முகமது ஜெய்னதி. போர்கள் பார்த்தோம்னா கோரி வழித்தோன்றலில் உள்ள யுல்துஸ் என்பவரை தோற்கடித்தார். உச் லாகூர் முல்தான் மன்னர் நசருதீன் குபாச்சு பக்சார் பகுதியில் தோற்கடித்தார். இவாஸை தோற்கடித்து தோ ஆ பகுதியை கைப்பற்றினார். 1229 கலிபாக்கல் பட்டயம் வழங்கினார். 1230 கில்ஜி மாலிக் கழகம் அடக்கினார். ஜாலோர் மன்னர் உதய சிவகங்கை வென்று குறுநிலமாக ஆளுகைக்கு கீழ் கொண்டு வந்தார். வங்காளம் பீகார் சிந்து முல்தான் பகுதிகளை டெல்லியுடன் இணைத்தார். தங்ககிரி அஜ்மீர் சம்பார் நாகூர் கலிஞ்சார் குவாலியர் இல்துமிஷ் ஆட்சியுடன் இணைக்கப்பட்டது. ரந்தம்பூர் ஜாலோர் அஜ்மீர் மீண்டும் கைப்பற்றினார். குதுப்பினார் கட்டி முடிச்சிட்டாரு. 1236 மரணம். பம்பியான் மீது போர் தொடுக்கும் காலத்தில் இறந்தார். மாவளத்தின் பரமார்களுக்கு எதிரான அவர் படையெடுப்பு பலனளிக்கவில்லை. இல்துமிஷ் மகன் ருக்குதீன் ஃபெரோஸ் முல்தான் கழகத்தில் இழப்பின் காரணமாக ரஷ்யா ஆட்சி பொறுப்பேற்றார். பஹரம்சா 1240 முதல் 1242. அலாவுதீன் மஹத் 1242லேருந்து 1246. நசருதீன் முகமது 1246லேருந்து 1666. அடுத்ததாக ரசியா பேகம். டெல்லி சுல்தானின் முதல் பெண்ணரசி ரசியா பேகம். ரத்தம் சிந்தாத ஆட்சி. அமீர் கான் ஆட்சி பொறுப்பை ஏற்க உதவினார். ஜலாலுதீன் யாகுத் குதிரைப்படை வீரர் உதவினார். ஃபடிண்டா பகுதியின் ஆளுநர் அல்துனியா மீது 1240 போர் செய்தார். ரஷ்யா தோற்றார். இந்த போரில் யாகுத் கொல்லப்பட்டார். அல்துனியா ரஷ்யாவை சிறைபிடித்தார். பின்னர் அல்துனியா ரஷ்யாவிற்கு டெல்லியை மீண்டும் கைப்பற்ற உதவினார். ஆனால் ரஷ்யாவின் சகோதரர்கள் சூழ்ச்சியால் ரஷ்யாவை கொல்லப்பட்டார். ரஷ்யாவின் கொள்கை பிரித்தாளும் கொள்கை. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டினார். லாகூர் முல்தான் ஹன்சி பதௌன் முதலில் எதிர்த்து பின்னர் ஆதரவு அளித்தன.
ரஷ்யா வீழ்ச்சி, உயர் குடியினர் எழுச்சி. ரஷ்யாவை பற்றி மொராக்கா மற்றும் இபின் பதுதா கூறுகின்றனர். இதன் பிறகு பார்த்தோம்னா பக்ரம் ஷா 1240 முதல் 1242, அலாவுதீன் மகத் 1242 1246, நஸ்ருதீன் முகமது 1246 1266, பஹரம் ஷா மற்றும் அலாவுதீன் மசூத் கொன்று ஆட்சியை பிடித்தார். பொம்மை அரசர் 1264 உடல்நிலை குறைந்து 1266 இறந்தார். 1254 சிவாலிங் ஆட்சி பகுதியின் தளபதி உலுக்கான் டெல்லியை கைப்பற்றினார். நயிப் இ முல்க் ஆட்சி அதிகார பிரதிநிதி என்ற பொருள்படும் பட்டத்துடன் ஆட்சி பொறுப்பேற்றார். அடுத்து பார்த்தோம்னா பால்பன் 1266 1286, கியாசுதீன் அல்தீன் பால்பன். உலுக்கான் என்பவர் பால்பன். இயற்பெயர் பகாயுதீன். 40 குழுவை ஒடுக்கினார். அப்புறம் இஸ்லாமிய இறையாண்மை கோட்பாட்டை பின்பற்றினார். தெய்வீக உரிமை கோட்பாடு, கடவுளின் நிழல், கடவுளால் படைக்கப்பட்டவன் என கூறிக்கொண்டார். பைபோஸ் முறை, மங்கோலிய பொறுப்பு ஆளுநர் செங்கிஸ்கான் ஹிலுக்குடன் நல்லுறவு பேண முயற்சித்தார். நவ்ரோஸ் பாரசீக திருவிழாவை கொண்டு வந்தார். ஒற்றற்படை திவானி அர்ஸ் தனிப்படை உருவாக்கினார். இவர் அடிமை, நீர் சுமப்பவர், வேட்டைக்காரர் மற்றும் ஆளுநராக இருந்தார். மிகவும் பிடித்த அடிமை துக்ரில் கான் வங்க ஆளுநராக நியமித்து பின் இவர் பால்பனுக்கு எதிராக கலகம் செய்தார். 1279 துக்ரில் கான் வெல்ல அமீர் கான் அனுப்பி வைத்தார். ஆனால் இந்த போரில் தோற்றார். மேலும் 2 படைகளின் தோல்விக்கு பிறகு பால்பன் வங்கத்தின் மீது போர் தொடுத்து போரில் வென்றார். வங்க ஆளுநராக பால்பன் மகன் புக்ரா கான் நியமிக்கப்பட்டார். இக்தாத்தார் முறையை சரி செய்து பார்த்து கொண்டார். மேவாடிஸ் கொள்ளையர்களை மேவார் பகுதியில் தோற்கடித்தார். இது யாருன்னா பால்பன் 1266 1286. அடுத்து இவங்க காலத்தில் உள்ள அறிஞர்கள் யாருன்னா அமீர் குஸ்ரு, அமீர் ஹாசன். அமீர் குஸ்ரு இந்திய கிளியன் அழைக்கப்பட்டார். 4 லட்சம் ஈரடி செயல் எழுதியதால் இப்பெயர் பெற்றார். போர்கள் என்னென்ன பார்த்தோம்னா சட்லஜ் நதியை தாண்டி போரிடாமல் இருக்க குலா குகான் ஒப்பந்தம் செய்து கொண்டார். மங்கோலிய படையெடுப்பில் முகமது கான் கொல்லப்பட்டார். யாருன்னா ஒரு பால்பன் மகன். மாலிக் பாக் பௌதன் பகுதியில் ஆளுநர் பால்பனின் நண்பர்கள். மாலிக் ஹபத் அயோத்தி பகுதியின் ஆளுநர். இவர்களை நீதிக்காக கொன்றார். பரிண்டா, சுனம், சாமானா ஆகிய கோட்டைகளில் கூடுதல் படைகளை நிறுத்தி வைத்தார். தோ ஆப்னா ராஜபுத்திரர்களை வென்றார். ஆப்கானியர்கள் நியமித்து சாலை சீரமைப்பு, பயிரிடுதல் போன்றவற்றை சீரமைத்தார். 1286 பால்பன் மறைவு. திவானி அர்ஸ் என்ற இராணுவத்துறை ஏற்படுத்தி இராணுவ நிர்வாகம் சீரமைத்தார். முகமது மங்கோலியருக்கு எதிரான போரில் கொல்லப்பட்டார். கைகுபாத் மற்றும் கையுமார் ஜலாலுதீன் ஃபெரோஸுடன் உதவியுடன் 1290 வரை ஆட்சி செய்தனர்.